வணக்கங்க. இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு குருமா தாங்க செய்ய போகிறோம். முதல்ல உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு குருமாவுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் சோம்பு. இது நல்லா வதங்கிட்டு இது கூட ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். குருமாவுக்கு மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இது கூட கொஞ்சம் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 2 லவங்கம். இது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். வேக வச்சா உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துக்கலாம். வச்சுருந்தா தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலரி வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, குருமா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து பரிமாறிக்கலாங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா கிராமத்து ஸ்டைலில் ரெடி ஆகிட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.